நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகை பதவி ஏற்ற உடனே உள்ள நுழைகிறாரு. வாயிற் காவலர் ஓடி வந்து காலில் கிடந்த செருப்பை கலட்டுறாரு. ஏன்னு கேட்டார். ஐயா என் வேலை தொடச்சிட்டு வைக்கிறேன், நீங்கள் வரும்போது கொடுக்குறேன் மாட்டிக்கங்க. அவர் சொன்னார், இது ஒரு வேலையா, இதை நான் செய்ய மாட்டேனா, வச்சுப்பா உனக்கு வேலை இல்லைன்னாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். வந்தது வருமுன்னு என் வேலையை தொலைச்சிட்டீல, உன் வேலை போகலை, நீ என்ன பண்ணுற, போய் இந்த ஜனாதிபதி மாளிகை முழுவதும் போய் தண்ணி ஊற்று, மரஞ்செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுனார். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஜனாதிபதி பதவி முடிஞ்சிருச்சு. ஐயா அந்த ஜனாதிபதி மாளிகையிலேருந்து வெளியில் வர்றாரு கையில் 2 பெட்டியோட. அன்னைக்கு தண்ணி ஊற்ற சொன்ன அந்த பூவாளியோட அந்த தம்பியை வர சொன்னார். தம்பிங்க வாங்க, இந்த பொட்டியை கழுவிட்டு எடுத்து மகிழுந்தில் வைங்கன்னார். அவர் சொன்னார், ஐயா பொட்டியில் எதாவது இருந்து நனைஞ்சு போயிருமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கழுவிட்டு எடுத்து வைங்க. கழுவி எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, எதுக்கு யா கழுவ சொன்னீங்கன்னு. இந்தியாவினுடைய முதல் குடிமகன், ஜனாதிபதி என்ற உயர்ந்த பதவியில் இருந்த நான் என்ன வேணாலும் செய்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஆகிய நான் பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் போனாரு. எப்படி போனாரு? ஒரு தூசை கூட எடுத்துக்கிட்டு போகலன்னு இந்த உலகம் சொல்லணும். அதுக்கு தாண்டா கழுவி வைக்க சொல்றேன்னு.